தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் திமுக கூட்டணிக்கு வருகின்றனர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் திமுக தோல்வியடைந்தது. திமுக கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகியவை தங்களது சட்டசபை உறுப்பினர்களை தவேக அரசுக்கு ஆதரவு அளித்ததன் மூலமாக தவேக கூட்டணிக்கு தாவினர். தவேக அமைச்சரவையில் பங்கு பெற்றனர். தற்பொழுது மதிமுகவும் தவேக பக்கம் சென்றுவிட்டது. இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் மக்கள் விரோத ஆட்சி நடத்தி வருகிறது. இதனை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை கண்டிக்கின்றன. அதே சூழ்நிலையில் தலைமைச் செயலாளர் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பினார். அதாவது, கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துகின்ற போராட்டங்களில் மாணவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்று கல்லூரிகளுக்கு சுற்றறிக்கை விட வேண்டும், கம்யூனிஸ்ட் கட்சி பற்றி டேட்டாஸ் கலெக்ட் பண்ண வேண்டும் என்று சுற்றறிக்கை விட்டார். இது சமூக வலைதளங்களில் வைரலாகியது. தலைமைச் செயலாளரை மாற்றக்கோரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராட்டம் நடத்தி வருகின்றன. அதே சூழ்நிலையில் அடுத்த பிரதமர், நாளைய பிரதமர், வருங்கால பிரதமர் விஜய் என்று தவேக கோஷம் வைத்துள்ளது. அடுத்த பிரதமர் பதவியை நோக்கி விஜய் தன் பயணத்தை தொடங்கியுள்ளார். 2029 பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தோல்வியடைந்தால், எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்காவிட்டால், மாநில கட்சிகள் ஆதரவுடன் பிரதமர் பதவியை கைப்பற்ற விஜய் காய் நகர்த்தி வருகிறார். இது காங்கிரஸ் கட்சிக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துள்ளது. ஆகையால் மீண்டும் திமுக கூட்டணிக்கு சென்று விடலாம் என்று காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. பிரதமர் பதவியை விஜய் விட்டுக் கொடுக்க தயாரில்லை. அதே நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிராக ஆயுதத்தை கையில் எடுத்துள்ளார் விஜய். இதனால் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தமிழக வெற்றிக் கழக கூட்டணியிலிருந்து விலக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. மீண்டும் இந்த கட்சிகள் திமுக கூட்டணியில் இணைய உள்ளன.